அனைவருக்கும் வணக்கம். நாம் செவ்வாயினுடைய காரகத்துவத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். செவ்வாயினுடைய காரகத்துவத்தை பற்றி இவனை சகோதரக்காரகன், உடலுக்கு காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சகோதர உடல் வலிமையை பற்றி பேசு. உடல் சந்திரனாக இருந்தால் வலிமையை பற்றி பேசுறது. உடல் பலம், பூமி, நிலம், எதிரிகள், தளபதி, ஆண்மைத்தன்மை, ஆயுதங்களை பயன்படுத்துதல், மிக தைரியமான வீரியம், அடங்காத தன்மை, இளைஞர்கள், இரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இரத்த உறவுகள், ஆக்சிடென்ட்டுகள், விபத்துக்கள், வன்முறை, வம்புச்சண்டை இழுத்தல், கலகப்பிரியன், அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய ரசாயன சம்பந்தப்பட்ட விஷயங்கள், விளையாட்டுத்துறை, இதெல்லாம் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் வருது. எனவே செவ்வாயினுடைய டிபார்ட்மெண்ட் நிறைய இருக்குது. வறட்சியான நிலங்கள் அப்படின்னு சொல்லணும். உறுதித்தன்மை, உடலில் பொறுத்த வரைக்கும் பல்லு தான் செவ்வாயுடைய தன்மை. பல்லு மேலே இருக்க மஜை இருக்கு இல்லைங்களா, அந்த பல்லில் இருக்க மஜை செவ்வாயுடைய தன்மை வருது. இவன் சகோதரன், பெண்ணு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கணவனாக செவ்வாய் வருகிறார் அப்படின்னு பார்க்கணும். உறுப்புகளை பொறுத்த வரைக்கும் கைகள், தோள்பட்டை, எலும்பு, இரத்தம், பல், புருவம் அப்படின்னு எடுத்துக்கணும் உடம்புல. அதாவது உறுதியான இடம் எதுவோ அதெல்லாம் செவ்வாயின்னு ஆழமாக புரிஞ்சுக்கணும். உறுதியாக இருக்கக்கூடிய உடம்புல. அதுபோக இது எந்தெந்த பாவகத்தில் ராசி கட்டத்தில் தொடர்பு கொள்ளுதுன்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் பாவகம், 4ஆம் பாவகம், 6ஆம் பாவகம், 11ஆம் பாவகத்துக்கு தொடர்பு கொள்ளுது. எப்படி? 3ஆம் பாவகம் என்பது சகோதர காரகனா தைரியஸ்தானத்துக்கு பார்க்குறோம் இல்லையா, தைரிய வீரியஸ்தானம் தான் 3ஆம் பாவகம். அதனால் அங்கே செவ்வாய் சம்பந்தப்படுது. 4 என்பது வண்டி வாகன வீடாக இருந்தாலும் அந்த நிலம் வருது பாருங்க, அங்கே இடம், அந்த இடத்துக்கு செவ்வாய் நம்ம பொறுத்துறோம். 6 என்பது ருணர் ரோகம், நோய், அறுவை சிகிச்சை, இதுக்கெல்லாம் 6ஆம் பாவத்தில் செவ்வாய் சம்பந்தப்பட்டார். 11ஆம் இடம் என்பது இன்னொரு மனைவி, வம்பு வழக்கு, இன்னொரு லாபம், இன்னொரு மனைவி அப்படின்றலாம் பார்க்கறதுனால அந்த இடத்துக்கு இந்த செவ்வாயும் தொடர்பு கொள்கிறாருன்னு புரிஞ்சுக்கோங்க. இவருடைய நோய் எங்கெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மூட்டு வலி, பித்தம், உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள், பித்த நோய்கள், சுரக்காய்ச்சல், தீக்காயங்கள், வெட்டுக்காயங்கள், விபத்து காயங்கள், கொப்பளங்கள், எலும்பு முறிவு, தூக்கமின்மை, சதா கலகம் செய்தல், எதெடுத்தாலும் முரட்டுத்தனமான முயற்சி செய்தல், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, சகோதரன், இவங்க தான் ரியல் எஸ்டேட்டு. இது எல்லாம் இந்த செவ்வாயின் கண்ட்ரோலில் வருது. ஜாதகத்தில் செவ்வாய் எந்த பாவகத்தில் இருக்கிறார், அந்த ராசி என்ன ராசின்னு அந்த ராசியோட காரகத்துவத்தையும், அந்த பாவக லக்கணத்திலிருந்து எண்ணி வரும்போது எத்தனாவது பாவகமாக வருதோ அந்த பாவக காரகத்துவத்தை எடுத்து இந்த செவ்வாயுடைய குணத்தை கூட நம்ம அட்டாச் பண்ணும்போது தான் பலன் தெளிவாக நீங்கள் வெளிப்படுத்த முடியும். பலன் வெளிப்படுத்துவதற்கு இந்த இடத்த கவனிச்சுட்டே வரணும். விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம். நாம் அடுத்து புதனுடைய காரகத்துவங்களை பார்க்க இருக்கிறோம்.